அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல myV3 ஆட்ஸ்ல பேமெண்ட் இப்போதைக்கு டெம்பரரியா பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டாச்சு. நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல myV3 ஆட்ஸ்ல பேமெண்ட் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. பட் எப்போ இந்த பேமெண்ட்டை போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க? அப்படியே ஸ்டார்ட் பண்ணாலுமே இப்போ எனக்கு ஒரு மாதத்துக்கு 45,000 வருது. அப்போ 3 மாதம் கணக்கு பண்ணால் எனக்கு 1 லாக்குக்கு மேலே வருது. அப்போ 3 மாதத்துக்கு உண்டான அமௌண்ட்டையுமே மொத்தமாக எனக்கு போட்டுருவாங்களா, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுவாங்களா அப்படின்ற போல் நிறைய டவுட் எல்லாத்துக்குமே இருக்குது. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா myV3 ஆட்ஸ்ல இப்போ பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு டெம்பரரியா. எதுக்காண்டி அப்படின்னா KYC பார்த்தீங்கன்னா எல்லாருமே பண்ணணும். அதனால தான் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 21ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய myV3 ஆட்ஸ் அந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா KYC அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் புதுசாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. KYC எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு டெமோ வீடியோவும் அந்த ஆப்லேயே என்ட்ரன்ஸ் வீடியோவாக கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா myV3 ஆட்ஸ் MD ஃபார்ம் அப்படின்ற யூடியூப் சேனல்லே பார்த்தீங்கன்னா இந்த KYC எப்படி நீங்கள் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஃபுல் டெமோ வீடியோ அவங்களே கொடுத்துருவாங்க. அதை பார்த்து கூட உங்களுக்கான KYCயை நீங்கள் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம மெயின் டாபிக் போயிடலாம். பேமெண்ட் எப்போலேருந்து போட ஆரம்பிப்பாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் லோன் வாங்கி நீங்கள் சிஎம் மெம்பருக்கு அப்கிரேட் ஆகிருப்பீங்க. நிறைய பேர் அவங்களுடைய செயின் மோதிரம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அடகு வச்சு அவங்க சிஎம் மெம்பரை அப்கிரேட் ஆகிருப்பாங்க. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கமிட்மெண்ட் ஒரு சில பேர் நான் இஎம்ஐ கட்டணும், ஒரு சில பேர் நான் என்னோட நகையை திருப்பணும், ஒரு சில பேர் நான் பர்சனல் லோன் வாங்கி தான் சிஎம் மெம்பரை அப்கிரேட் ஆனேன், என்னுடைய பர்சனல் லோனுக்கு நான் இஎம்ஐ கட்டணும். இந்த மாதிரி பேமெண்ட்டை திடீர்னு ஸ்டாப் பண்ணதுனால எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சில பேர் 2 மாதம்ங்கிறாங்க, 3 மாதம்ங்கிறாங்க, சில பேர் 5 மாதம் 6 மாதம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பயமாக இருக்குது, இந்த கம்பெனி இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு சந்தேகமாகவே இருக்குது அப்படின்ற போல நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி எந்த விதமான தவறும் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் நடக்கும். இப்போ பேமெண்ட் எப்போ இருந்து போட ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் தான் நடக்க போகிறதா சொல்கிறாங்க. ஜூன் மாதத்தில் இந்த எலெக்ஷனுக்கான ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ரிசல்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பேமெண்ட்டை ஒவ்வொருத்தருக்கு போடுறதா ஸ்டார்ட் பண்ண போகிறதாவும் லீக்ஸ் வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. பட் எல்லாருமே இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜூன் மாதம் இந்த எலெக்ஷனுக்கான ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் myV3 ஆட்ஸ்ல இருந்து பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. இந்த myV3 ஆட்ஸ் MD ஃபார்ம் அப்படின்ற சேனலில் அவங்களே கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு வதந்தியை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா இதனால் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. அதனால் அஃபீஷியலாக அவங்களே சொல்லிட்டாங்க அப்படின்னா இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இந்த பேமெண்ட் எப்படி போடுவாங்க? இப்போ நான் ஒரு சிஎம் மெம்பராக இருக்கிறேன், எனக்கு ஒரு நாளைக்கு 1,800 வருமானம் வருது. அப்படிங்கும்போது ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 45,000 அப்படிங்கும்போது 3 மாதத்துக்கு தொடர்ந்து உங்கள் பேமெண்ட்டை நிப்பாட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு உண்டான அமௌண்ட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா 1 லாக்குக்கு மேலே வருது. அப்படின்னா இந்த 1 லாக்குக்கு மேலே வர்ற அமௌண்ட்டையும் இவங்க ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை நம்ம வித்ட்ரால் கொடுக்கும்போது ஒன் டைம் பேமெண்ட்டாக நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்களா, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிரெடிட் பண்ணுவாங்களா அப்படின்ற போல் நிறைய பேத்துக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்குது. இந்த மாதிரி டவுட்டையும் அவங்களே அஃபீஷியலாக அவங்க சேனலில் சொல்லிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். 1 லாக்குக்கு மேலே அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா அமௌண்ட் போடுறது சிங்கிள் பேமெண்ட்டில் போடுறது கொஞ்சம் டவுட்டு தான் நான் நினைக்கிறேன். 1 லாக்குக்கு கீழே ஒரு 90,000 95,000 இந்த மாதிரி 1 லாக்குக்கு கீழே அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா அதை சிங்கிள் பேமெண்ட்டில் போட்டுருவாங்க. பட் 1 லாக்குக்கு மேலே வருது அப்படின்ற பட்சத்தில் சிங்கிள் பேமெண்ட்டாக போடுறது கொஞ்சம் சந்தேகம் தான் அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. பர்சனலாக எனக்கு தோணுது. மித்தபடி ஒன்றும் இல்லை. எல்லாருமே பயப்படாமல் தைரியமாக இருப்போம். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எல்லாத்துக்கும் உண்டான பேமெண்ட்டை கண்டிப்பாக கம்பெனி திருப்பி தருவாங்க. யாருமே பயப்பட வேண்டாம். அவங்க கமிட்மெண்ட்டை அடுத்தடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இது எல்லாத்தையுமே அஃபீஷியலாக அவங்களே சொல்லிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒவ்வொரு யூடியூபருமே ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. அதனால் யார் சொல்கிறது உண்மை அப்படின்றது யாருக்குமே தெரியாமல் இருக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் myV3க்கு அகேன்ஸ்டாக தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. நீங்களுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் சந்திக்கலாம்.